கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அன்பானவர்களே, கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். இப்ப கர்த்தர் ஒரு ஆத்மாவை மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா அந்த ஆத்மா பாவம் செய்யாம இருக்கணும், இல்லைன்னா அவர் மீட்டுக் கொள்ள மாட்டார். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று இம்மானுவேலர் நமக்கு சொல்லியிருக்க. இப்ப கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளணும், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா அந்த ஆத்மா பாவம் செய்யாததா இருக்கும், அந்த ஆத்மா கர்த்தருக்கு பரிசுத்தமா நடக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவரை நம்புகிற ஒருவர் மேலும், அதாவது கர்த்தரை நம்புகிற யார் மேலையும் குற்றம் சுமராது, எந்த விதமான குற்றமும் அங்கே அவங்க மேல வராது. அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவா ஒரு மனிதனுக்கான அறிவுரையை எடுத்து வைக்குதுன்னு பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் மேல ஒரு குற்றமும் சுமராது அப்படின்னா, கர்த்தரையே நம்பி பயணம் பண்ணிட்டு இருக்கிறவன் பாத்தீங்கன்னா தன் பாதைகளை மாற்ற மாட்டான். தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து அதை ஆண்டவரோட கையில் ஒப்படைச்சு, ஆண்டவரே இந்த பாதையில நான் பயணிக்க போறேன், அப்ப என்னுடைய வழியெல்லாம் நீங்க தான் கூட வரணும், கோணலா இருக்கக்கூடிய பாதைகளை கூட நீங்க செவ்வையா மாத்துங்க என்று ஆண்டவருடைய சன்னிதானத்துல, கர்த்தருடைய சமூகத்துல ஒப்படைச்சிட்டு அந்த பாதையில நம்ம பயணிக்கிற போது நமக்கு எந்த விதமான இடையூறுகளும், எந்த விதமான இடர்பாடுகளும், தப்பான எண்ணங்களும், தவறான சூழ்நிலைகளும் வராது. ஆனா பாருங்க, பிசாசானவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அப்படி பரிசுத்தமான வழியில போயிட்டு இருக்கிறவன் மேல பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவான், பலவிதமான பழி சொற்களை கொண்டு வந்து விடுவான், செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவான், பார்க்காததை பார்த்தேன்னு சொல்லுவான். இப்படி பொல்லாத விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த கர்த்தரை நம்பி பயணித்துக் கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் மேல குற்றப்படுத்துவான். என்ன செய்யறது? அவன் பலம் உள்ளவனா இருப்பான், அவன் பணத்துல பலம் உள்ளவனா இருப்பான், பதவியில பலம் உள்ளவனா இருப்பான், அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவனா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இப்படி கடவுளோட பிள்ளைகள் மேல, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேல குற்றத்தை கொண்டு வந்து சொல்லி குற்றப்படுத்துவான். இப்ப இது நீதி விசாரணைக்கு வரும். எப்படி யார் குற்றப்படுத்தினாலும் விசாரணைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த விசாரணையின் போது உண்மை வெளிப்படும். அப்பதான் கர்த்தருடைய கிரியை அங்க வெளிப்படும். அடடா, இவர்கள் கர்த்தரோட பிள்ளைகளாச்சே, கடவுளை நம்பி இருக்கிறவங்களாச்சே, இவங்களுடைய பாதை செவ்வையான பாதையா இருக்குது, அன்புதான், மனித நேயம்தான், மற்றவர்களை அரவணைக்கிற ஒரு நல்ல விதமான காரியத்தை தான் இவங்க செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறாங்களே, இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறவங்களா இருக்கிறாங்களே, இவங்களிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல, நீங்க சொல்றதெல்லாம் பொய், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவங்க மேல எந்த குற்றத்தையும் சுமத்தாதீங்க, இவர்கள் மேல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நம்ம மீது சுமத்தின குற்றத்தை இல்லாம பண்ணிடுவார். இல்லாம இல்ல, அதனுடைய உண்மைத்தன்மை அங்க உணர்வாங்க. அப்ப நம் மீது அந்த குற்றம் சுமராதபடி, நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு நீதி நிலைப்படும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட விடுறாங்க. நிறைய விதமான பலவிதமான குற்றங்களை அவர் மேல சொல்றாங்க.
என்னென்னமோ சொல்றாங்க. தேவதூஷணம் பண்ணினாரு, ராஜ துரோகம் பண்ணினாரு, மன்னனுக்கு விரோதமா பேசினாரு, என்னென்னமோ சொல்றாங்க. இதையெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு அந்த பிலாத்து சொல்றான், நான் இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லையே அப்படின்னு. ஆனா அங்க பாருங்க, இவரை அடிச்சே தீரணும், இவரை கொன்னே தீரணுங்கிற நோக்கத்துல வர்றாங்க. அப்ப அவரு கூட என்ன பண்றாரு, கையை கழுவிட்டு, இந்த நீதிமான் மேல நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கல, அப்படி ஏதாவது குற்றப்படுத்தினீங்கன்னா பிதாவாகிய தேவன் கடவுள் உங்களையே பார்த்துக்குவாரு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு கை கழுவிட்டு போயிருப்பாரு. பிதாவாகிய தேவனை நம்பி இருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு குற்றமும் சுமத்த முடியல. அதே மாதிரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் தப்பு வைப்பார். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆத்மா பாவம் செஞ்சிருக்கு, இந்த ஆத்மா சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் விட்டு விடாம, இது என்னுடைய ஆத்மா, என்னை பின்பற்றின ஊழியக்காரனுடைய ஆத்மா, அதனால இது ஒரு நாளும் பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று என்ன பண்ணுவார்னா அதை மீட்டுக் கொள்வார். அது மட்டும் இல்ல, அந்த ஊழியக்காரர் மேல எந்த விதமான குற்றமும் சுமராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். பாத்தீங்களா அன்பானவர்களே, நீங்களும் கூட கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்க மேல எந்த குற்றமும் சுமராது. நீங்க தைரியமா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்க. எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் எந்தென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறவராய். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது நம்மை குற்றப்படுத்தணும்னு குற்றப்படுத்துவாங்க. ஆனா எல்லா குற்றத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, ஒண்ணும் இல்லாத பண்ணிடுவார். விசுவாசிக்கிறீங்க? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து வருகிற உம்முடைய ஊழியக்காரனுடைய ஆத்மாவை நீர் தப்புவிக்கிற தேவன். எந்த விதமான அவன் இந்த ஊழியக்காரன் இந்த பூமியில வாழ்கிற போது எந்த விதமான குற்றங்களும் அவர்கள் மீது சுமராதபடி நீரே அவர்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அப்படியாக நாங்களும் கூட உம்முடைய ஊழியத்தை செய்கிற சிறியவர்களாய் இருக்கிறோம். எங்கள் மீதும் இந்த உலகத்தாரால் எந்த விதமான குற்றமும் சுமத்தப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அது மட்டுமல்ல, நாங்கள் எந்த விதமான குற்றத்தையும் செய்து விடாதபடிக்கு நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் பொறுமையையும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.